பேச்சுவார்த்தை நடத்த ஈரான் தற்போது தயாராக இல்லை. இஸ்ரேல் போருக்கு தயாரானால் மத்திய கிழக்கு நாடுகள் மத்தியில ரீஜனல் வார் வெடிக்கும். அமெரிக்க மக்களிடத்தில் இஸ்ரேலியர்களுக்கு எதிரான மனநிலை இருக்கிறது. ஈரானுக்கு சைனாவினுடைய ஷோல்டர் லாஞ்ச்டு மிசைல் சிஸ்டம் கடந்த வாரம் வந்ததாகவும், அமெரிக்காவுக்கு எதிராக இஸ்ரேல் சைனா செயல்பாட்டில் இறங்கியிருக்கிறது. நேர்களே, தற்போது மத்திய கிழக்கினுடைய களச்சூழல்கள்ல போர் முனை தவிர்க்க முடியாத கடுமையான தாக்குதல்கள். ஜோர்டானை ஈரான் தாக்கி அதற்கு பழியாக அமெரிக்கா ஈரானுடைய பூமி அதிர்வக்கூடிய அளவில் தொடர்ந்து பயங்கர தாக்குதல்கள். அதற்கு அடுத்து ஈஜிப்டில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய கப்பல்களும் கூட தாக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம பேச போறதுல அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன, அமெரிக்காவுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்கிறது? முதலாவது, சர்வதேசத்தினுடைய எக்ஸ்பர்ட் சொல்றாங்க அமெரிக்கா கடும் போருக்கு தயாராக இருக்க வேண்டும். இது முதல்ல. ஆனா அமெரிக்கா இந்த கடும் போரில் ஈடுபட்டால் அமெரிக்க பொது சமூகம், அதாவது பொதுமக்கள் இதை ஏற்றுக்கொள்ள இயலாது. அதற்கு வாய்ப்பும் இல்லை. அமெரிக்காவுடைய பொருளாதாரம் தாங்காது. ஆகவே கடுமையான போரில் ஈடுபட அமெரிக்கா தயங்குகிறது. சுமூகமான பேச்சுவார்த்தை நடத்தி அல்லது தீர்வு ஏற்படணும். அமெரிக்கா இந்த இரண்டு விதமான தலைவழி தற்போது திருகு வழியாக மாறி இருக்கிறது. இது அமெரிக்காவுடைய நிலை. இப்போ ஈரானுடைய நிலை என்ன? ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் முஜிதபா கமேனி அவர் ஒரு கடும் போக்குவாதி. ஐஆர்ஜிசிகள் அவங்களுடைய முடிவு என்னன்னா, ஒன்று மரணம், டெத்து, அல்லன்னா வாழ்வா சாவா என்ற நிலைக்கு ஈரான் முழுமையாக தள்ளப்பட்டு விட்டது. அதனாலதான் அவர்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை. மரணமா அல்லது வாழ்வா என்ற நிலைக்கு ஈரான் தள்ளப்பட்டு விட்டது. ஆகவேதான் அவர்களுக்கு, ஈரானியர்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை. இரண்டாவது, ஈரானியர்களுக்கு தெரியும் அமெரிக்கா ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாதது என்று ஈரானியர்கள் நன்கு உணர்ந்து துவங்கியுள்ளார்கள். அமெரிக்காவுடைய பெடரல் அரசாங்கம் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லை. அமெரிக்கா என்ன செய்ய முடியும் என்ற கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது. ஈரானுடைய கடும் போக்குவாத இயக்கமான ஐஆர்ஜிசி இயக்கம் இந்த நிலையில பேச்சுவார்த்தைகளை குழப்ப முயன்று வருகிறார்கள் என்ற ஒரு நிலையும் தற்போது மாறி மாறி வருவதை காண முடிகிறது. ஈரானுடைய அரசியல் தலைமை மசூத் பெசஸ்கியான் போன்றவர்கள் எல்லாம் செயல்பட முடியவில்லை. ஆகவே பேச்சுவார்த்தை நடத்த ஈரான் தற்போது தயாராக இல்லை என்பது நிதர்சனமான உண்மை. இஸ்ரேல் தற்போது போருக்கு தயாராக இருப்பதாக கூறப்பட்டாலும் இதனை இஸ்ரேல் உறுதி செய்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா கட்டுப்படுத்த இயலாத நிலைக்கு இஸ்ரேல் தள்ளப்பட்டு உள்ளது. இது ரொம்ப முக்கியமானதாகவும் கூட. ஆக இஸ்ரேல் போருக்கு தயாரானால் மத்திய கிழக்கு நாடுகள் மத்தியில ரீஜனல் வார் வெடிக்கும். இந்த பதட்டத்தை ஏற்படுத்தும் வகையில் சூழல் அமைந்துள்ளது தற்போது ரொம்ப ரொம்ப முக்கியம்தாங்க. இந்த நிலையில அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் புதன்கிழமை ஃபாக்ஸ் நியூஸுக்கு ஒரு பேட்டி அளிக்கின்றார். நேற்று முன்தினம் அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், மத்திய கிழக்கில் அமெரிக்க படைகளை குறிவைத்து ஈரான் மேற்கொண்ட, அதாவது ஜோர்டானில் மேற்கொண்ட புதிய தாக்குதல்களுக்கு அமெரிக்கா எவ்வாறு பதிலளிக்கும் என்று கேட்டபோது அவர் கடுமையாக தாக்குவோம் என்று தெரிவித்து நேற்று தாக்கியும் விட்டார்கள். அதற்காக வந்து விட்டது. இது இப்ப இந்த ரெண்டு பேருக்குள்ள கொழுந்து விட்டு எரிகிற அமெரிக்கா ஈரானுடைய போர் மிக மோசமான ஒரு களச்சூழல் இருக்கிறது. தாக்கி இருக்கிறார்கள். ஈரானுடைய நிலப்பரப்பை அதிர்ந்த அளவிற்கு. இதற்கிடையில இஸ்ரேலுடைய எக்ஸ்பர்ட்ஸ், அவருடைய பெயரை நான் இப்பொழுது உங்களுக்கு தருகிறேன். இஸ்ரேல் எக்ஸ்பர்ட்ஸ் அமீர் ஹெச்மன் தனது பேட்டியில் இவ்வாறு சொல்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, ஈரான் ரொம்ப விரைவில் அணுகுண்டு சோதனையை செய்யும் நிலைக்கு தயாராகிவிட்டார்கள். ஈரானிடத்தில் அணு ஆயுத நிலைகளை எங்கு இருக்கிறது என்பதை நாம் கண்டுபிடித்து கொடுக்கவில்லை. அமெரிக்காவில் அதே நேரம் அமெரிக்க மக்களிடத்தில் இஸ்ரேலியர்களுக்கு எதிரான மனநிலை இருக்கிறது. ஆனால் ட்ரம்ப் மட்டும்தான் ஆதரவு தருகிறார் என்று சொல்லிவிட்ட அமீர் ஹெச்மன், கடந்த 78 வருடங்களாக அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு உடன்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு நிலை
அமீர் ஹெச்மன் என்று அவர் சொல்கிறார், இஸ்ரேலுடைய பாதுகாப்பு முறைகள் சம்பந்தப்பட்டதாக நாம் தொடர்ந்து இருந்திருப்பது ஆபத்து என்றும் அவருடைய ஹெச்மன் தனது கருத்தில் தெரிவிக்கிறார். அப்ப அமெரிக்க மக்களிடத்திலே இந்த போரை விரும்பவில்லை. அமெரிக்கர்களிடத்தில் இஸ்ரேலியர்களுக்கு எதிரான மனநிலை கிட்டத்தட்ட 90 விழுக்காடு உருவாகிவிட்டது என்பதை இஸ்ரேலே ஒத்துக்கொள்கிறது. ஈராக்கில் ஒரு சம்பவம் தான் இப்பொழுது சவுதியை சிக்க வைத்திருக்கிறது. ஈரானுடைய ஆதரவு பெற்ற ஆயுத குழுக்களின் மீது அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் இணைந்து நடந்த தாக்குதலில் இது நடந்த 2 தினங்களுக்கு மேல் 20 பேர் உயிரிழந்த சம்பவமும், இதற்கு காரணமான பாப்புலர் மொபிலைசேஷன் ஃபோர்ஸ் PMF என்ற குடையின் கீழ் கன்வர்ஜென்ஸ் ஃபோர்ஸஸ். இந்த PMF எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னா 2,40,000 படைகள் இருக்கிறார்கள். ஈரானுடைய துணைப்படை குர்திஸ் படைகளை தடுப்பதற்கு ஈரான் இவர்களை மிக கவனமாக பயன்படுத்தி வந்தது மட்டுமல்ல, எரோபில் தாக்குதலுக்கு இவர்கள்தான் பொறுப்பு என்றும் நம்பப்படுகிறது. அமெரிக்காவோடு இணைந்து சவுதி அரேபியா மற்றும் 2 நாடுகளும் இவர்கள் மீது நடத்திய தாக்குதலில் தான் ஈரானுக்கு பதிலடியாக ஜோர்டானின் அமெரிக்க நிலைகளின் மீது கடும் தாக்குதலை நடத்தி அதற்கு பதிலடியாக அமெரிக்காவும் தாக்க நிலைமை படுமோசமாகி இருக்கிறது. அமெரிக்கா சவுதி அரேபியா 2 நாடுகளும் இணைந்துதான் தற்போது ஈராக் நிலை கொண்டுள்ள ஈரான் ஆதரவு ஆக்சிஸ், த பாப்புலர் மொபிலைசேஷன் ஃபோர்ஸ் அண்ட் AZD ஷஹாபி குரூப்புகள் மீதான தாக்குதலுக்கு அவர்கள் தொடர்ந்து பதிலடி கொடுத்து வருவதையும், இந்த போக்கில் மத்திய கிழக்கு நாடுகள் முழுமையாக போரில் சிக்குண்டு போகும் அளவிற்கு நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகி வருவது உண்மையாகும். அமெரிக்காவின் மத்திய கட்டளை சென்காம் செவ்வாய்க்கிழமை இரவு ஈராக்கில் உள்ள ஈரான் ஆதரவு பெற்ற குழுக்களின் நிலைகளின் மீதான அமெரிக்க மற்றும் சவுதி படைகளினுடைய தாக்குதல் நடத்தியாக கூறப்பட்டாலும், இது வளைகுடா நாளொன்று நேரடியாக இதுவரை ஈடுபட்ட முதல் போர் என்பது இப்பொழுது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஜோர்டானுடைய இராணுவம் புதன்கிழமை ஈரான் ஏவிய புதிய ஏவுகணை தாக்குதல் அலைகளை தாங்கள் இடைமறித்து அளித்ததாக தெரிவித்தாலும், இதற்கு முந்தைய நாளில் அமெரிக்க இராணுவம் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க படைகளை குறிவைத்து ஈரான் மேற்கொள்ள முயன்ற திடீர் தாக்குதலை தடுத்து முறியடித்ததாகவும் கூட அமெரிக்கா அறிவித்திருந்தது. இதற்கிடையில அமெரிக்கா ஒரு பெரும் சந்தேகத்தை கிளப்பியிருக்கிறது. ஈரானுக்கு சைனாவினுடைய ஷோல்டர் லாஞ்ச்டு மிசைல் சிஸ்டம் கடந்த வாரம் வந்ததாகவும், இது 400க்கு மேற்பட்ட, அதாவது என்ன சொல்றாங்கன்னா, லாஸ்ட் வீக்ல ஒரு கன்சைன்மெண்ட்ல இந்த ஷோல்டர் மேடு, அதாவது ஷிப்மெண்ட், முதல் ஷிப்மெண்ட் வித்தின் a weeks of first shipment out of up to 400 the Chinese made shoulder fired air defense missile launchers. இதை ஈரானுக்கு சீனா வழங்கியிருக்கிறது. இதனுடைய வேல்யூ $60-70 மில்லியன். இதை தெஹ்ரானுக்கு மிகுந்த பயனளிக்கக்கூடிய இந்த ஷோல்டர் ஏவுகணை, இதன் மூலமாக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் இருக்கிற குறைகளை ஈரான் தவிர்க்கும். Since the outbreak its war within the US and Israel, which is export the gaps in Iran ability to protect the military sites and strategic infrastructure. அவர்களுக்குள் இருக்கும் சில குறைபாடுகளை இந்த மேன்பேட் ஏவுகணைகளின் மூலமாக, மேன்பேட் ஏவுகணைகள் என்றால் தோளிலே வைத்துக்கொண்டு தாக்குவது, அதாவது 300 400 man portable air defense system. It is so called manpads. The Chinese made QW-12 and FN-16 missile, the sources said. சைனாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய இது கள்ளத்தனமாக இங்கே இறக்கப்படுவதாக அமெரிக்கா சந்தேகப்பட்டது மட்டுமல்ல, சீனாவினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் சொல்கிறார், China has consistently played a role in prompting the peace and ending the conflict. இதை போரை நாங்கள் முடிப்பதற்குத்தான் முயல்கிறோமே அல்லாமல் ஆயுதங்களை கொடுப்பதில்லை என சைனா ஒரு வார்த்தைக்காக சொல்லியிருக்கிறார்கள். இந்த மேன்பேட் ரொம்ப முக்கியமானது. இந்த டெலிவரிஸ் ஆஃப் தி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தி மேன்பேட்ஸ், அதாவது
இறக்குமதி செய்யப்பட்டு சீனாவிலிருந்து வந்த இந்த தோல் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், முக்கியமாக ஈரானுடைய களத்தில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு குறைவை நிவர்த்தி செய்ய இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அவர்கள் ஈரானிலிருந்து இறக்குமதி பண்ணியிருக்கிறார்கள். யூரோப்பியன் செக்யூரிட்டி சோர்சஸும் கூட இந்த மாதிரி விவகாரத்தை குறித்து செவரல் கான்ட்ராக்ட் அண்டர் டிஸ்கஷன், அந்த அளவிற்கு இது முக்கியமானது. இந்த மேன்பேடு தோளிலிருந்து குறைவான உயரத்தில் தாக்கக்கூடியது என்ன? ஈரானுக்கு இதை ஏன் எடுக்கிறார்கள் என்றால், இதில் என்ன ரகம் என்றால் QU-12, QW-12, QW-18 and QW-19 FN6C மேன்பேட் சிஸ்டம். இதை தோளில் வைத்து கொண்டு குறைந்த தொலைவில் உயரத்தில் வருகிற அமெரிக்கர்களினுடைய F-16, F-15களை தாக்கலாம், ஏவுகணைகளை தாக்கலாம், ட்ரோன்களை தாக்கலாம், ஆளில்லாத விமானங்களை தாக்கலாம். அது மட்டுமல்ல, அப்பாச்சி போன்ற ஹெலிகாப்டர்களை 2 துண்டாக உடைக்கலாம். இதைத்தான் இப்பொழுது 400க்கும் மேற்பட்டது வந்ததாக சொல்லப்படுகிறது. இது ஈரானுடைய பாதுகாப்பு குறைபாடுகளை மேலும் சரி செய்யும் என்றும், அமெரிக்கா குண்டு போடுவதை தடுக்கலாம் என்றும், இந்த ஆயுதங்கள் இப்பொழுது ஏன் நோக்கத்திற்காக வந்தது என்பதையும் 60 to 70 மில்லியன் கொள்முதலாகவும் இப்போது சொல்லப்படுகின்றது. இந்த சோர்சஸுடைய எச்சரிக்கை, அமெரிக்கா எச்சரிக்கை கொடுத்தாலும் இது டெலிவரி, இதனுடைய அளவீடு, இந்த இம்ப்ளிமெண்டேஷன் டீட்டெயில் குட் ஸ்டில் சேஞ்ச். இந்த விஷயத்தை நாம் பார்த்திருக்கிறோம். அப்ப அமெரிக்காவுக்கு எதிராக இஸ்ரேல், சைனா செயல்பாட்டில் இறங்கியிருக்கிறது. தற்போது ஈரானுடைய ஏவுகணை தொழில்நுட்ப கட்டமைப்பு அமெரிக்காவை பல நிலைகளில் பின்னோக்கி அனுப்பி வைத்துள்ளது. அமெரிக்காவில் நாம சொன்னோம் ஏவுகணைகள் இல்லை. அமெரிக்காவினுடைய ஜெஸ்ஸம் ஏவுகணைகளாகவும், அமெரிக்காவினுடைய தாட், அமெரிக்காவுடைய பேட்ரியாட், அமெரிக்காவினுடைய டொமோஹாக், SM-3 and SM-6 ஆன்டிஷிப் மிசைல்ஸ் எல்லாமே ஸ்டாக் இல்லை. ஆனால் ஈரான் 3500க்கு மேலே ஏவுகணைகளை வைத்திருக்கலாம். இதனை அழிக்க அமெரிக்கா கண்டுபிடிக்கும் வகையில் ஏன் செயல்படவில்லை என்றால், அமெரிக்கர்களுக்கு அது இயலாத காரியம். நாம் ஏற்கனவே பலமுறை சொன்னதையும் ஒருமுறை கோட்படுகிறேன். காரணம், மலைகளுக்கு கீழ் குடைந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மிசைல்களை அமெரிக்கர்களால் கண்டுபிடித்தால் தானே அழிப்பது. கண்டுபிடிப்பது இயலாத காரியம். இப்போது அமெரிக்கர்களை அச்சுறுத்தக்கூடிய கெய்பர் ஷெகானை பற்றி நாம் பேச போகிறோம். ஈரானுடைய நியூ வெர்ஷன் இது நோஸ்கான் என்று சொல்லக்கூடிய இந்த கெய்பர் ஷெகான், இது முழுமையாக ஒரு சாலிட் சப்ஸ்டன்ஸ், அதாவது சாலிட் ஃபியூயல், அதற்காக அது உள்ள ஒரு அமைப்பு. இதற்கு லிக்விட் இருக்கலாம், சாலிட் இருக்கலாம், ஏர். இதில் சாலிட். இதனுடைய வார்ஹெட்ஸ் மட்டும், வார்ஹெட்ஸ் என்பது அந்த ஏவுகணையுடைய முன்பு 4500 கிலோ, 4.5 டன்ஸ் ஹெட், 4500 வெயிட் கொண்டு இருக்கக்கூடிய இதனுடைய வார்ஹெட்ஸ் 300 கிலோ, மொத்தமாக 500 கிலோகிராம் வார்ஹெட்ஸ். ஈரானிலிருந்து ஏவினால் இதன் வேகம் 9 நிமிடங்கள் போதும். ஆரம்ப காலத்தில் அமெரிக்கா இதை தடுத்தது. இது ஒரு கிளஸ்டர் பாம் சாலிட் ஃபியூயல். கொத்து குண்டுகளை கொண்டு பரப்பி பயங்கரமான தாக்குதலை நடத்தும் வெடிப்புத்தன்மை கொண்டதை ஈரான் தன்னகத்தை கொண்டிருக்கிறது. அமெரிக்கா இதுவரை இந்த போரில் 1900க்கு மேற்பட்ட இன்டர்செப்டாரை பயன்படுத்தியிருக்கிறார்கள். இந்த மல்டி டைமென்ஷன். பிப்ரவரி 28 அமெரிக்கா ஏராளமான ஏவுகணை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வந்த நிலையில் தற்போது தடுப்பு ஏவுகணைகள் அவர்களிடத்திலே இல்லை. நாம் ஏற்கனவே சொன்னதுதான். தாடு போயிட்டு, SM-3 போயிட்டு, 6 போயிட்டு, எல்லாமே குறைஞ்சு போச்சு. இந்த நோஸ்கான் என்று சொன்னால் என்ன? அந்த ஏவுகணையுடைய நோஸ் முனைப்பகுதிகளில் மெனுவரபிள், சூழ்ச்சி செய்யும். அதிலிருந்து கிளஸ்டர் பாம்ஸ் ஏவுகணைகள். நல்ல கவனிங்க, ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன். நான் சொன்ன இந்த கிரம்ஷோர் அல்லது கெய்பர் ஷெகான், இதனுடைய மொத்த டன்னேஜ் 4.5 டன்ஸ். இதனுடைய நோஸ்கான், அந்த மூக்கு முனைகளிலிருந்து வெளிப்படுவது கிளஸ்டர் பாம். அது கீழே விழுந்து 80, 100, 800 என்று வெடித்து சிதறும்.
அதை தடுக்குவதற்கு அமெரிக்கர்களிடத்திலும் உலகத்தில் எங்குமே இல்லை. ஆகவே இது ஒரு கிளஸ்டர் பாம்பை 500 டன் 1000 டன் 500 கிலோ 1000 கிலோ 1.5 டன் 2 டன் வார்ஹெட்ஸ் இதில் ஃபுல்லாகவே வெடிமருந்துகளை நிரப்பி இலக்கை விழுந்திற போது பயங்கர தாக்குதலில் இறந்தவர்கள், உயிர் இழந்தவர்கள், மூளைச்சாவடைந்தவர்கள், பிரெயின்ல நியூரோ சிஸ்டத்தில் பயங்கர பாதிப்பு ஏற்படுது. இந்த கைபர் ஷெக்கான் மூலம்தான் அமெரிக்கா தோல்வி அடைந்ததாகவும் குறிப்பிடப்படுகிறது. அமெரிக்கா அண்டர் எஸ்டிமேட் பண்ணது ஈரான் இவ்வளவுலாம் இருக்காது என்று அவர்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி இப்போ சிக்கி கொண்டார்கள். அமெரிக்க தாக்குதலை சந்திக்கும் என்று ஈரான் அறிவித்திருக்கிறது. தெஹ்ரான் தொடர்ந்து பதிலடி கொடுத்து வருகிறது. அமெரிக்காவுக்கு சொந்தமான கப்பல் இப்பொழுது ஈஜிப்டில் தாக்கப்பட்டிருக்கிறது. ஈரான் திருப்பி தாக்குதல் அடித்த போது அதை வீடியோ பதிவு செய்து அதனை சமூக வலைத்தளங்களில் இப்போ அமெரிக்க வீரர்கள் பதிவு செய்து வருகிறார்கள். அமெரிக்க வீரர்கள் என்னன்னா, அமெரிக்கா வீரர்கள் உயிருக்கு அஞ்சி தாங்கள் தங்கியிருக்கக்கூடிய அந்த முகாம்களில் இருந்தும் தாங்கள் எவ்வாறு தாக்கப்படுகிறோம், எவ்வாறு தாக்கப்பட்டு அழிந்தோம் தன் நண்பர்களை எல்லாம் வீடியோ எடுத்து சமூக வலைத்தளங்களில் அவர்கள் கைபேசியின் மூலம், செல்போனின் மூலம் பதிவு செய்து உலகத்திற்கு அவர்கள் காட்டுவதை பார்த்த அமெரிக்கா இராணுவ தலைவை ஈரானுக்கு இது பலம் தருவதாகவும் அவர்களால் அடித்ததின் மூலம் என்னவித பாதிப்பு வந்ததை உணர்ந்த மத்திய கட்டளை தலைவர் பிராட் கூப்பர் இப்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். பிராட் கூப்பர் இனி செல்போன் பயன்படுத்தக்கூடாது என்று அவர் அறிவித்திருப்பது உளவியல் ரீதியாக சிக்கலான ஒரு பரிமாணத்தை அடைந்துள்ளது என்றும், ஜோர்டான் அமெரிக்க துருப்புகள் கைபேசிகள் பறிமுதல் செய்ய அமெரிக்க நடவடிக்கை எடுக்க திட்டம் தீட்டி வருவதாகவும் தகவல் வருது. அவங்க சொந்தக்காரங்களுக்கு போக்குவரத்துக்கெல்லாம் இதன் மூலம் தான் எல்லா செய்தியும் சொன்னார்கள். இப்போது அது அவர்கள் அச்சப்படுவார்கள். உயிருக்கு நாங்கள் சாக போகிறோம், சாகும் நிலையில் இருக்கிறோம். இதோ பாருங்கள், ஈரானியர்கள் ஏவுகணை இப்படி விழுந்தது. இதை பிராட் கூப்பர் மோசமான ஆள். அவன் அடுத்த போருக்கு இப்பொழுது தயாராகி கொண்டிருக்கிறார். கடுமையான தாக்குதலை, மரண தாக்குதலை நடத்துவதற்கு, ஈரானை ஒட்டுமொத்தமாக அழித்து விடுவதற்கான முயற்சி நடக்கிறது. ஆனால் இவற்றில் கைச்சாத்திட அமெரிக்க அதிபர் தயங்குவதன் காரணம், அமெரிக்கா அப்படி ஒரு போரை நடத்தினால் அமெரிக்கா தாங்காது. இதற்கிடையில் அமெரிக்காவுக்கு கடந்த சில நாட்களுக்கு முன் சென்ற பெஞ்சமின் நெத்தானியாகு, ஜெலன்ஸ்கி இவர்கள் தனித்தனியாக சந்தித்தார்கள். ட்ரம்ப் ஏன் சந்திக்க போனான்னா, நாங்கள் ட்ரம்போட உறவு நல்லா இருக்குங்கிறத நெத்தனியாகு உலகத்திற்கு சொல்வதற்காகத்தான் இந்த சந்திப்பை தவிர வேறு எந்த முக்கியத்துவமோ இராணுவ செயல்பாட்டிலோ அவர்களுக்கு இல்லை என்பதையும், ஈரானுக்கு எதிரான போரில் அவர்கள் இன்னும் கடும் தோல்வியை சந்தித்தாலும் ஈரான் அடைந்த சேதாரம் அமெரிக்கர்களை விட அதிகமாகத்தான் இருக்குமே அல்லாமல் அது ஒருபோதும் குறைவாக இருக்காது. ஈரான் அவ்வளவு தாக்குதலை ஏற்றுக்கொண்டிருக்கிறது, மலைகள், வீடுகள், காடுகள் எல்லாம். ஆகவே இப்போது அமெரிக்காவில் பெஞ்சமின் நெத்தானியாகுவுக்கு எதிரான அதிருப்தியும் யூதர்களுக்கு எதிரான மனநிலையும் அதிகரித்து வருவதையும் நாம் இந்த செய்தியினுடைய பார்க்கலாம். இதற்கிடையிலே இறுதியாக எகிப்து நாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்க கப்பல் தாக்கப்பட்டது. அந்த கப்பலின் பேர் எனர்கோஸ் கேஸ்லாக் சலீம். இந்த டூ ஷிப் ஹஸ் பீன் அட்டாக்டு. ஆனால் எகிப்து ஈரானை குற்றம் சாட்டவில்லை. ஏன் குற்றம் சாட்டவில்லை? அப்பாஸ் அராக்கச்சி சொல்கிறார், எகிப்து எங்களின் நண்பன் என்று சொல்கிறார். ஈரான் நாட்டில் அமெரிக்கா தாக்குதலில் 3 பேர் பலியான நேரத்தில் நேற்று கெசம் தீவுகளில் 3 குடும்பத்தினர், ஒரே குடும்பத்தினை சேர்ந்த 3 பேர் பலியாகி இருக்கிறார்கள். பாபல் மந்திப் சவுதி அரேபியா கப்பல்கள் செல்ல தடை ஏற்பட்டிருக்கிறது. பல லட்சக்கணக்கான வர்த்தக தடைகளை இப்பொழுது நீக்குவதற்காக MMDA என்கின்ற ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்கிறார் சவுதி, மல்டிநேஷன் மெரிடைம் கவுன்சில். இதில் 14 நாடுகள் கூட்டாக கையெழுத்திருக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைய செய்தி இவ்வளவுதான். ஆக ஈரானியர்கள் மரணத்தை சந்திப்பு உருவாக்கி வருகிறார்கள். அமெரிக்கர்கள் ஒரு அண்டர் எஸ்டிமேட்டின் மூலம் பலிக்கு பழியாக 2 பேரும் தாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைய செய்தி. மீண்டும் அடுத்த செய்தியில் நாளை சந்திப்போம். நன்றி.